எதுவுமே வறுக்கவும் வேண்டாம், பொடிக்கவும் வேண்டாங்க. சாம்பார் தூள் இருந்தாவே சூப்பரா ஈஸியா ஒரு புளி சாதம் பண்ணிடலாம். வீடியோவை முழுசா பாருங்க. ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 2.5 டம்ளர் அரிசிக்கு கரெக்டா இருக்கும். புது புளியா இருந்தா கொஞ்சம் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. நல்லா நிறைய தண்ணி ஊத்தி 2-3 தடவை கரைச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ ஒரு கடாயில ஒரு 3/4 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு சன்ஃபிளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். வேர்க்கடலையை போட்டு லைட்டா சிம்ல வச்சு வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் தனியா. இப்ப அதே எண்ணெயில கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சம் தாராளமா சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுமே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊத்திக்கலாம். நம்ம கரைச்சி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. கீழே அந்த மண் இருக்கும். நான் புளி கரைக்கும் போது கை வச்சுதாங்க அப்படியே வடிகட்டி ஊத்துனேன். அதனால அந்த மண் கீழே தேங்கி நிற்கும். கடைசியில கொஞ்சம் நிறுத்திட்டோம்னா அந்த மண்ணு தனியா வந்துரும். இல்லைன்னா நீங்க சூப் வடிகட்டுறதுல வடிகட்டி கூட எடுத்துக்கலாங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்க்கிறேன். வேற எதுவுமே தேவையில்லைங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. தேவைப்பட்ட உப்பு கடைசியில நம்ம சாதம் கலந்ததுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃபிளேம்ல கொதிக்க வைங்க. கலந்து விட்டுட்டே இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த ஸ்டேஜ் அதாவது ஒரு 3/4 வாசி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டீங்க அப்படின்னா சாம்பார் தூள் வாசம், புளி வாசம் எல்லாம் போயிட்டு சூப்பரா புளி சாதம் நம்ம வறுத்து பண்ற மாதிரியே இருக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை பொடியை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு சாதம் ஆற வச்சிருக்கேன். இப்ப இந்த கிரேவில பாத்தீங்கன்னா பாதி நான் எடுத்துட்டேன். இது நீங்க முன்னாடி நாளே செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா கூட நல்லா இருக்குங்க. இப்போ ஆற வச்சு எடுத்து வச்சிருந்த சாதத்தை உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோவில் புளியோதரை நிறைய பொருள் எல்லாம் வறுத்து சேர்த்து செய்வோம். அது ஒரு டேஸ்ட். நான் எப்பயுமே கடுகும் வெந்தயம் மட்டும் வறுத்து போட்டு செய்வேன். அது ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி செய்யறது ஒரு டேஸ்ட்டுங்க. எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி நான் செய்வேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேர்க்கடலை நம்ம தனியா எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. அது இந்த சாதத்தோட பாதியும் நம்ம அந்த கிரேவி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க, அதோடவும் பாதி நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க, பத்தலன்னா சேர்த்திக்கோங்க. இப்ப இந்த புளி சாதம் எப்பயுமே காலையில கலந்து வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டு பாருங்களேன். அப்பதான் நல்லா அந்த புளி எல்லாம் சாதத்தோட ஊறி சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கெட்டியா ஒரு பருப்பு துவையல் வைங்க, சூப்பரா இருக்கும். இந்த மீதி எடுத்து வச்சிருந்த புளி காய்ச்சல் நீங்க இன்னொரு நாளைக்கு ஒரு டம்ளர் சாதத்தோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மீதி புளி காய்ச்சல நான் ஒரு வாரத்துக்குள்ளேயே எப்பயுமே யூஸ் பண்ணிடுவேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு வெளியிலேயே வச்சிருந்தா கெடாம இருக்குங்கிறது எனக்கு தெரியலங்க.